ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சாண்ட்விச் ஒன்று, ஸ்வீட் பிரெட் டோஸ்ட் ஒன்று. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இது வந்து சிக்கன் வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்கல. ஒன்றும் இல்லை, இது வந்து சிக்கன் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அளவுலாம் சும்மா தேவையான அளவுக்கு தான், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதில் வந்து சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தயிர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துருவின கேரட் 1, தக்காளி பாதி, வெங்காயம் 1, பீன்ஸ் வந்துட்டு ஒரு 2 பீன்ஸு, இது வந்து மொசரெல்லா சீஸுங்க. அதை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக தான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு விழுது அப்படி இல்லைன்னா இஞ்சியையும் பூண்டையும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி சும்மா 2 பெரட்டிட்டு இப்போ இது கூட வந்து சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் போட்டுக்கிறேன். சிக்கன் பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க, அப்போ அது கரெக்டாக இருக்கும். சாப்பிடும்போது வந்து அது தட்டுப்படாது, அதுக்காக தான். இதை வந்து நல்லா டாஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுக்க முடியல. இப்போ தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டுங்க. ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கூட வந்து நீங்கள் பட்டர் போடணுன்னாலும் போட்டுக்கலாங்க, ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ மூடி போட்டாச்சு. இப்போ ஒரு 3 to 4 மினிட்ஸ் இருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? ஒட்டவே இல்லை, அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் வந்து நான் எடுத்து நசுக்கி பார்க்குறேன். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இது கூட நம்ம சில்லி சாஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த காரம், அதாவது அந்த ஸ்பைஸ் வந்து நல்லா இறங்கும் சிக்கனில், அந்த வெஜிடபிள்ஸ்லலாம். ஸோ அந்த ஹீட்லேயே ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி ஊற்றிட்டு நல்லா 2 பெரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது கூட நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு, அதுக்காக தான். ஸோ இதை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாங்க. இதுலேயே சேர்க்கலாம். இப்போ பேன் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது, அதனால நான் வேறு ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு பவுலுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் செய்கிற அளவு பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் சாப்பிடலாம். ஒரு 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 இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சாப்பிடலாம். இதில் வந்து டொமேட்டோ கெட்சப் பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு அது வீட்டில் இருந்துச்சு, அதனால வந்து அதை வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட மயோனைஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாண்ட்விச் இந்த மாதிரி அது இருந்ததுனாலும், அந்த ஸ்ப்ரெட் இருந்ததுனாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது கூட மயோனைஸ் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பிரெட்டில் வந்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க, எல்லா இடமும் பரவுற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு? ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது கூடவே ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த வெள்ளரிக்காய் இந்த பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறது, அதை மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதில் வந்து சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து சும்மா மொசரெல்லா சீஸ் நான் துருவி வச்சுருந்தேன்லங்க, அதை சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அப்படியே தூவி போட்டுக்கிறேன். ஸோ அப்போ அது வந்து அந்த ப்ரெட்டை வந்து நம்ம அந்த டாஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சாண்ட்விச் இப்படி பிரிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஜூஸியாக வரும், அதுக்காக தான். ஸோ நல்லா இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இன்னொரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சுட்டேன். நல்லா ஹீட்டாக இருக்குது. அதில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து நான் போட்டுக்கிறேங்க. திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மேலே வந்து கொஞ்சம் பட்டர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி இந்த மாதிரி சுற்றியும் கூட பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. பட்டர் நெய்னா ஓகே, நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ பட்டர் தான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாங்க.
மேல வந்து ஒரு சின்ன தட்டு வச்சு, அதுக்கு மேல ஒரு சொம்புல தண்ணி புடிச்சு கூட வெயிட் மாதிரி வச்சு கூட நம்ம பண்ணலாம். ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, இப்ப நடுவுல ஒரு கீறல் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரியே அடுத்த பிரெட்டும் ரெடி பண்ணி, இந்த மாதிரி தவால போட்டு எடுத்துக்கிறேங்க. ஸோ, ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ரொம்ப எப்படி சொல்றது? ரொம்ப ஜூஸியா பாருங்க நான் இப்ப அந்த கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த மொசரெல்லா சீஸ் போட்டதங்காட்டியும், அப்படியே அந்த பீட்ஸாலாம் பிரிக்கும்போது வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஜூஸியா, ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ, குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிடலாம். நல்லாருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போறது வந்து, ரொம்ப சிம்பிளான ஒரு பிரெட் டோஸ்ட் தாங்க. அதுக்கு வந்து என்னன்னா, அது என்னன்னு சொல்லிர்றேன். சுகர், கீ போட்டு பண்ற ஒரு பிரெட் டோஸ்ட் அது. தவா வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்ப சும்மாவே வந்து பிரெட்ட வந்து நானு ஹீட் பண்ணிக்கிறேன் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு. ஏன்னா நம்ம வந்து இப்ப நெய் அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால பிரெட் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருந்ததுன்னா, நெய் வந்து நமக்கு தடவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான். நெய்ய உருக்கி கூட நீங்க சேர்க்கலாம். ஆனா அது உங்களுக்கு பிரெட் வந்து ரொம்ப ஒரு மாரி ரொம்ப ஜூஸி ஆயிடும். அதனால இந்த மாதிரி நெய் வந்து கட்டியா இருக்கும்போதே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க 2 பக்கமும். இப்ப வந்து நல்லா 2 பக்கமும் அப்ளை பண்ணிட்டேங்க. இதுல வந்து அ சுகர் இப்ப நான் தூவுறேன். ரொம்ப என்ன இது சுகரு அப்டின்லாம் யோசிக்காதீங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாருக்கும். கிறிஸ்பா கிறிஸ்பா இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் அந்த சுகரோட இனிப்பு. சுகர் வந்து உங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்காது. ஏன்னா, அந்த ஹீட்ல வந்து சுகர் அப்படியே கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சுத்தியும் கூட நான் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன். இது பட்டர்ல எண்ணெல்லாம் ஊத்தி பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நெய் போட்டு பண்ணா ஃப்ளேவரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இப்பவே உங்களுக்கு தெரியும். நான் போட்ட சுகர்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமா இருக்கும் பாருங்க தவால. ஸோ அவ்வளதாங்க 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டேன். இப்ப அடுத்த பிரெட் வந்து அதே மாதிரி ஹீட் பண்ணிக்கிறேன். சும்மா இங்க ஒரு பெரட்டு, அங்க ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நெய் அப்ளை பண்றேன். அதுக்கு மேல சுகர் போடுறேன். சுகர் போட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பியும் அந்த சைட் நெய் அப்ளை பண்ணி சுகர் போடுறேன். ஸோ இது ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சட்டு புட்டுன்னு செஞ்சிரலாங்க. வீட்ல இது வேணும், அது வேணும், அது இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுலயாவது நம்ம நெறைய பொருள் தேவைப்படும். ஆனா இது வந்து டீ போடுற நேரத்துல செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்ட்டா எவ்ளோ ஜூஸியா இருக்கு பாருங்களேன். மேல பார்க்கறதுக்கே அப்படியே அந்த தேன வந்து தடவுனாப்புல இருக்கும். பார்க்கறதுக்கு பிரெட் நல்லா கிறிஸ்பா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்னோட சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.